Hello friends, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard chapter 7 mensuration example 7.25 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? So 7.25 ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் வந்து கியூபாய்ட் ஷேப்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. and அதனோட டைமென்ஷன்ஸ் லெந்த், breadth, height ஓட values கொடுத்தாச்சு. and அது மேல பாத்தீங்கன்னா surmounted of half part of the cylinder. ஒரு சிலிண்டரோட half portion மட்டும் என்ன இருக்கு அப்படினா இந்த பாக்ஸ் மேல கவர் பண்ணிருக்காங்க. சோ டோட்டலா இந்த பாக்ஸோட வால்யூம் என்னன்றதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அது எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ அந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படினா வால்யூம் ஆஃப் பாக்ஸ் is equal to ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு ஷேப் இருக்கு. அந்த வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ஒரு கியூபாய்ட் இருக்கு இல்லையா, சாரி வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட வேல்யூ ப்ளஸ் ஹாஃப் போர்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால ஹாஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், இது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் தான் ஃபார்முலா. நம்மளுக்கு ரெண்டு ஷேப் இருக்கனால நான் H1ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ப்ளஸ் 1/2 வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் H2. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்லோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க, பிரெத்து 15, ஹைட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 30 × 15 × 10. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/2 பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 22/7. அண்டு ரேடியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 30ன்றது அந்த டயாமீட்டர் பிரெத் லென்த்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து பாதி தான் நம்மளுக்கு ரேடியஸ் இல்லையா. அப்போ இதுலேருந்து பாதி நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா பிரெத்துன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா 15. ஸோ அந்த பிரெத்தை தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கு ரேடியஸ். அதனால் நான் 15/2ன்னு போட்டிருக்கேன். இங்கே ஆர் ஸ்கொயர் கொடுத்ததுனால நான் 2 தடவை 15/2 போட்டிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் ஹைட்டோட வேல்யூ நம்மளுக்கு 30. அது எல்லாத்துக்குமே வந்து சேமாக 30ன்றதை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ணி தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4500 கிடைக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் 1/2. நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2க்கு இதை அடித்தேன் அப்படின்னா 11 டைம்ஸு, அண்ட் இந்த 2க்கு இதை அடித்தேன் அப்படின்னா 15 வரும். ஸோ 11 × 15 × 15 × 15 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம அங்கேயே கேன்சல் பண்ணியாச்சு, அதனால வேண்டாம். ஸோ 11 × 15 × 15 × 15 டிவைடட் பை 7 2s are நம்மளுக்கு 14. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி 14ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 4500 ப்ளஸ் ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 37,125 கிடைக்குது. டிவைடட் பை 14ன்னு போட போகிறோம். ஸோ 4500 ப்ளஸ் இதை வந்து நம்ம 14 டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2651.785 அது போயிட்டே இருக்குது. நம்ம வந்து இது ரவுண்ட் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா 2651.79 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு வேல்யூ தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 7151.79 கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் அந்த ஹோல் பாக்ஸோட வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.